ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல கொத்தவரங்காய் உசிலி தான் செய்ய போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ காட்டியிருக்கிற இந்த குழிக்கரண்டியால் 2 கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதே கரண்டியில் 1 கரண்டி துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம். நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ கொத்தவரங்காயை வேக வைக்கிறதுக்கு கடாயில் தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அரைச்சிக்கிறேன். இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொத்தவரங்காய் வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த தாளிப்பு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இலை இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் அரைச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு நல்லா கிண்டி விடணும். வேக வச்சுட்டு இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து கிண்டி விடுங்க. இந்த மாதிரி இது நல்லா உதிரியாக வரணும். பருப்போடைய பச்சை ஸ்மெல்லு போய் நல்லா வெந்து உதிரியாக வரணும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி பதத்தில் இருக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.